ஜாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெண்டிக்காய் பால் கறியும் வெண்டிக்காய் பொரிச்ச குழம்பும் வைப்போம். வாங்கோ பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வெண்டிக்காய், தக்காளி பழம், முதலாம் பால், புளி, ரெண்டாம் மூன்றாம் பால், உப்பு, மிளகாய்த்தூள், உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம், எண்ணெய். இந்த வெண்டிக்காயில் ஒரு கிட்டத்தட்ட 2 அங்குல துண்டில் வெட்டுறான். நாங்கள் வெட்டைக்கில் இங்கெல்லாம் வெட்டி கழிப்பினோம். இந்த இளந்தாய்மார்கள் செய்கிற வேலை இந்த இடத்துல பிடிச்சி வெட்டி கழிச்சு விடுவோம். அப்படி இல்லாமல் நுனியில் இப்படி வெட்டுங்கோ. வெட்டி போட்டு குழம்பண்டபடியாக பொரிச்சு குழம்பண்டபடியாக கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே வெட்டுங்கோ. வாங்க எண்ணெயை காய வைப்போம். இப்போ எண்ணெயை விடுவோம். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுவோம். இப்போ இந்த வெண்டிக்காக தான் நாங்கள் போடுவோம். சுடுங்க இல்லைனா வேணும். இதை அப்படியே பொய்யட்டும். வாங்கோ இப்போ பொறி காட்டுச்சு. இதை இறக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகலை. வெள்ளை இல்லாமல் வறுத்து இறக்கணும். இப்போ மெத்தத்தராமும் போட்டு இப்படியே இதை இறக்கி எடுப்போம். இதை இறக்கலாம் மசாலா செய்யணும். எல்லாத்தையும் இறக்கிட்டோம். இனி இந்த எண்ணெயில் 2 கரண்டி எடுத்து இங்கால இந்த தாச்சிக்கில் விட போகிறோம். இதை நீங்கள் விடலாம், இல்லாட்டி இதுக்கு பதிலாக நல்லெண்ணெயும் விடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் கத்திரிக்காய் கடலைக்கறிக்கு வச்சோமே அது மாதிரி நல்லெண்ணெயை விட்டு தாளிக்கலாம். இப்போ இந்த அடுப்பு அங்கால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாங்கள் இதில் இப்போ இந்த உள்ளியை போட போகிறோம். இந்த பச்சை மிளகாயும் போட போகிறோம். கருவேப்பிலையும் பிச்சு நல்லா கசக்கி போட்டிங்கன்னா நல்லா வாசனை இருக்கும். நல்லா பொரியட்டும். புளிக்கில் தண்ணியை விட்டு அதை ஊற விடுவோம். அது வதங்கிறதுக்கு இது ஊறட்டும். கிடந்து கொஞ்சம் பிச்சு விட்டோம்னா கெதியாக ஊறிக்கும். இது முறுக்கிட்டுது. நாங்கள் இப்போ வெங்காயத்தை போட போகிறோம். நாங்கள் தான் மெல்லிய நெருப்பில் வதக்கிட்டு இருக்கிறோம். நெருப்பை கூட்டினீங்கன்னா எண்ணெய் காணாமல் வந்துடும் உங்களுக்கு. மெல்லிய நெருப்பில் கொஞ்சம் நேரம் செல்லும். 10 நிமிஷம் அப்படி சென்றது. இனி இதுக்குள்ள நாங்கள் வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் போட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் விட பாருங்கோ எண்ணெய் வந்து கொண்டிருக்கு மீதான உங்களுக்கு. இந்த உப்பையே ஈரழிப்பாக வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் இல்லை எண்ணெய் வந்து அது பொரிக்கும். மெல்லிய நெருப்புலேயே வச்சுருக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ நாங்கள் இதுக்கு தக்காளி பழத்தை போட போகிறோம். மூன்று சின்ன தக்காளி பழம் தான் நம்புறது போட்டுட்டோம். இதோட தக்காளி இதெல்லாம் சேர்ந்தா கொஞ்சம் நேரம் இதை மூடி விடுவோம். இதுக்கு ஏற்ற உப்பை போட்டுட்டு கொஞ்சம் மூடி விட்டோம்னா ஹெவியாக இந்த தக்காளி
மசிஞ்சுவோம். இப்போ நாங்கள் அப்படியெல்லாம் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். இது தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றாக கலந்துட்டு இது நாங்கள் இதுக்கெல்லாம் பாலை விட போகிறோம். இதெல்லாம் நல்லா கரைஞ்சா தான் நல்லா இருக்கும். இந்த தக்காளி பழம் நல்லா கரையணும். இதுக்கு நாங்கள் இப்போ 2-3 பாலை விடுவோம். இதுக்கு இந்த ஒரு தரம் பிசைஞ்ச புளியே விடுவேன். 2-3 தரம் பிசைய விடாமல் தான் தக்காளி பழம் போட்டபடியா அதுலேயும் ஒரு புளித்தன்மை இருக்கும். இது ஒருக்கா கரைச்சி எடுத்த புளி. ஒருக்கா கரைக்கு போட்டு இதுக்கு அளவான தூளாக போடுவோம். யாழ் சமையல் தூள். இது 3 கரண்டி நாங்கள் போட்டோம்னா எங்களுக்கு குழம்புக்கு நல்ல யாழ்ப்பாணம் காரசாரமான குழம்பு வேணும். இப்போ நாங்கள் இதுக்கு அளவான உப்பையும் போடுவோம். இது நல்லா கலந்து விட்டு இதையும் நாங்கள் ஒரு கொதி கொதிக்க விடுவோம். ஒரு கொதி வரட்டும். வாங்க திறந்து பார்ப்போம். அப்போ நல்லா கொதிச்சிட்டுது. கொதிச்சு தூள் வைக்கலாம் அடங்கிட்டுது. நாங்கள் இதுக்குள்ள இந்த பொரிச்ச வெண்டைக்காயை போடுவோம். இதை போட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம். 5 நிமிஷம் அப்படி திறக்காமல் மூடி விடுவோம். இதுக்குள்ள இந்த தூள் வைக்கலாம், தூள் இதெல்லாம் போய் நல்லா சேரட்டும். வாங்க இப்போ வெண்டைக்காய் போட்டோன்னே திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இந்த வெண்டைக்காய்க்குள்ள இந்த குழம்பு நல்லா ஊறிக்குது. நாங்கள் இந்த பாலில் கொஞ்சத்தை விடுவோம். 1ஆம் பால். சின்ன கலஞ்சி என்ற வழியாக இவ்வளோ விட வேண்டியிருக்கு. நாங்கள் எடுத்ததில் இவ்வளோ மிச்சம் இருக்குது. எல்லா பாலையும் விடையில்லை. இதை இப்படியே மூடி நல்லா ஒரு கொதி வந்தோடனே அது நல்லா ஒரு 5 நிமிஷம் விடுவோம். வாங்க மூடி போட்டு விடுவோம். இதை இப்படியே நெருப்பை நிப்பாட்டி போட்டு துறக்காமல் 5 நிமிஷம் விடுவோம். இந்த கொதியை அடங்கு மட்டும் இப்போ கொதிச்சு கொண்டு இருக்குது. இந்த கொதியை அடங்கு மட்டும் அப்படியே விடுவோம் அடுப்பில். இப்போ நாங்கள் துறப்போம். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி 10 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு. இப்போ வாங்கோ. இப்போ இந்த வெண்டைக்காய்க்குல எல்லாம் உப்பு புளிப்பு எல்லாம் வரையும் நான் டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கோ. இதை மாதிரி நீங்களும் செய்தீங்கன்னா இதே மாதிரி கரையும் உங்களுக்கும் வரும். இப்படியே செய்யுங்க. பால் கறி வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். வெண்டைக்காய், தக்காளி பழம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், வெந்தயம், உப்பு, மஞ்சள் தூள், 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அடுப்பில் வெண்டைக்காயை போடணும். இது வெண்டைக்காய் பால் கறி எல்லோரும் வைக்கிறதுக்கு பயப்படணும்னா ஒரு இந்த இடுபுன்ற தன்மை இருக்காமல் இல்லையாண்டு போட்டு வெளியில் சமைக்காயின லேஸில் பால் கறி வைக்கிறதில்ல. பொரிச்சு குழம்பு தான் வைப்பணும். வாங்கோ இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம்ட்டு வேறுங்கோ. இதுக்குள்ள கொஞ்சம் வெந்தயம், அரிவாசி வெந்தயத்தை போடுவோம். அரிவாசி இறக்கிக்கில் போடுவோம்.
வெங்காயம், சின்ன வெண்டிக்காய் நல்லா குளிர்மை இருந்தால் ரெண்டபடியாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதைத்தான் போடுங்க. இந்த சின்ன வெங்காயம் இல்லாதபடியாக நாங்கள் பெருசாக போடுறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதுதான் இந்த உரைப்பு. தக்காளி பழம், இதோட நாங்கள் உப்பு, கலவான உப்பையும் போடுங்க. மஞ்சள் தூள் போடுங்க. இதுக்குள்ள நாங்கள் தேசி புளி விடணும். இந்த தேசிக்காய் தான் இந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் செய்கிறது. நல்லா ஒரு பாதி தேசிக்காய் புளிச்சு விடுங்க. இதுக்குள்ள நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் தான் இந்த வெண்டிக்காயை நாங்கள் இதுக்கெல்லாம் போட்டு நாங்கள் அந்த தண்ணி தன்மைக்காக இதில் 2 பாலில் இந்த இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி ஒரு தேக்கரண்டியும் கொள்ளாது. இப்போ 2 தேக்கரண்டி தான் வரும். இவ்வளோத்தையும் மட்டும் விட்டு மெல்லிய நெருப்பில் நாங்கள் மூட போகிறோம். மெல்லிய நெருப்பில் நாங்கள் இந்த மிளகறியை சமைச்சு முடிக்க போகிறோம். அதுக்கு முதல் இதை நாங்கள் வடிவாக பிரட்டி எடுக்க போகிறோம். இனி இதில் ஒரு வலுவலுப்போ எதுவுமே வராது. வடிவாக எல்லா இடமும் படுத்தக்கனா பிரட்டணும். பிரட்டி போட்டு இனி இதை நாங்கள் மூடி விட போகிறோம். நாங்கள் இதை மூடி விடுவோம். மேலே ஓரளவு மெல்லிய நெருப்பிலேயே எரிஞ்சோன்று இருக்கட்டும். வாங்கோ இதை திறப்போம். இது இனி இந்த தண்ணி கொதிச்சு கொண்டு கேட்கணும். இந்த தக்காளி பழத்துலேருந்து தண்ணி இறங்கி வெண்டிக்காய் அவிக்கிறதுக்கு காணக்கூடிய வரும். நாங்கள் கிணக்க தண்ணி விட்டோம்னா சலுசலண்டு வந்துடும். இப்போ பாருங்க இதுக்கு ஒரு இந்த தன்மையும் இல்லை. காய்கள் எல்லாம் தனித்தனி காய்களாக வரும். விழுவிழுப்பு தன்மை இல்லை இதில். அதில் எப்படி எடுக்கலாம் விழுவிழுப்பாக இருக்கும். இனி நாங்கள் தான் மூடி விடுவோம். இந்த தக்காளி பழம் கரைஞ்சி அதில் தண்ணியும் சேர்ந்து கொஞ்சம் அவியட்டும். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டவே இருக்கும். இடையிலே ஒரு கத்திரிப்பி விட்டு நாங்கள் இப்போ வெண்டிக்காய் நல்லா அவிஞ்சிட்டு இதுக்குள்ள நாங்கள் நெருப்பு மெல்லிசாவே எரியுது. இதுக்குள்ள நாங்கள் இனி ஒரு கொஞ்சம் பாலை விட்டுட்டு இறக்க போகிறோம். இப்போ முதல் பால் விடுறோம். ஒரு கொதிக்க அப்படியே இறக்கி விட்டுருங்க. இதுக்குள்ள இது தனித்தனியாக வரும். தூக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றோடு அந்த இழுவண்டு கொண்டு வராது. தனித்தனி வெண்டிக்காயெல்லாம் வரும். அப்படியே பிரட்டி போட்டு இந்த வெந்தயத்தையும் கொஞ்சம் தூக்கி இந்த மிச்ச வெந்தயத்தையும் இதுக்குள்ள போடுவோம். இறக்கிக்கல கறிகளுக்கு வெந்தயம் போடுறது வாசம் கூட. இப்படியே மூடி போட்டு அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். இது இப்படியே இறக்கி வச்சு விட்டீங்கன்னா ஆறுனா பிறகு எடுத்து சாப்பாட்டோட பரிமாறலாம். ரொம்ப கொதிச்சு கொண்டு இருக்குது. ஆறுனா பிறகு தான் நாங்கள் கிளறி போட்டு இஞ்சால இறக்கி வைப்போம். வாங்கோ இப்போ இதை திறப்போம். இறக்கி நாங்கள் இதை அடுப்பை நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சுது. வேணுங்கோ கறிக்கு உள்ளுக்குள்ளே தண்ணி இல்லை ஒன்றும் அவ்வளோ பெருசாக. இந்த வெண்டிக்காயை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிடும். நடுத்துண்டு எடுத்து பாருங்க. நல்லா அவிஞ்சிடும். இதுக்குள்ள நீங்கள் புளியை பாருங்க. புளின்ற ருசியை காணாட்டி தேசிய புளி விடலாம். இப்போ எங்களுக்கு இது காணக்கூடியாக இருக்குது. நாங்கள் விட இல்லை. அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே அந்த மிச்ச புளி அப்போது நாங்கள் புளிஞ்சதுன்னா மிச்சம் இருந்தால் கொஞ்சத்தை விட்டு விடுங்க. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும் உங்களுக்கும்.